வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி மோதகம் இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதுக்கு வந்து உலக்கு பச்சரிசி, அதுக்கு வந்து அரை உலக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறிட்டுருக்கு. ரெண்டையும் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஆனோடனே தண்ணி நல்லா இருத்துட்டு, இது வந்து நிழல் ஒணத்தில் ஒரு துணியில் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே காய போட்டிருக்கேன். நல்லா தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு எடுத்துட்டு அப்படியே இந்த வீட்டிலே அந்த துணியில் அப்படியே பரப்பி விட்டுருக்கேன். இது அப்படியே ஃபேன் காற்றுலேயே நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கும். இது காஞ்ச பிற்பாடு இதை ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிட்டேன். பாருங்கள், அரிசி எப்படி நொறுங்குது பாருங்கள். பிடிக்க வரக்கூடாது, அப்படி நொறுங்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதான் காயிற பதம். இப்போ அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இன்னொரு சைடு வந்து வெல்லம் எடுத்துடலாம். 1.5 உலக்கு எடுத்துருக்கோம், அரிசியும் பருப்பும். அதுக்கு 1.5 உலக்கு வெல்லம் எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுருந்தேன். ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் விட்டுருக்கேன். இது வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் வச்சாச்சு. இப்போ ஒரு கனமான கடாயை எடுத்துகிட்டு நம்ம அந்த அரிசி பருப்பு நிழல் உணத்தலில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு பிளேட்டில் வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல பாசிப்பருப்பு வந்து நல்ல ஸ்மெல் வரும், நல்ல வாசமாக இருக்கும். அரிசி வந்து நல்லா 1-2 பொரியும், அவ்வளோதான். அது லைட்டாக சூடு வர வறுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வறுத்துட்டு ஆறுறதுக்கு ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். கொட்டி வச்சுட்டு அந்த பக்கம் தண்ணி வந்து நல்லா வெல்லம் கரைசல் வந்துருச்சு, அதையும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், திரும்பி நல்லா ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். ஆறின பிற்பாடு மிக்சியில் பொரிச்சிட்டு வந்துடலாம். இது பொரிக்கிற பதம் வந்து நல்ல ரவை பதம், உப்புமா இதுக்கு நல்லா நொறுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆறினோன்னே இதையும் மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரவை உப்புமா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது அந்த பக்குவம் தான் இதுக்கு. இதை பொடிச்சாச்சு. பொடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வெள்ளைக்கரிசலை வந்து இந்த மாதிரி நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் வறுத்த அதே கடாயில் வடிகட்டிக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம கரைசலுக்கு ஊற்றினோம், அதோட ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒன்றரை டம்ளர் அரிசி பாசிப்பருப்பு, அதுக்கு 1.5 டம்ளர் வெல்லம், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி. உங்களுக்கு முன்ன பின்ன வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக அந்த 2 டம்ளரே கரெக்டாக இருந்தது. 1/2 டம்ளர் நம்ம வெல்லத்தில் சேர்த்தோம், 1.5 டம்ளர் தண்ணியாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மிக்சியில் பொடிச்சு வச்சுருந்ததை அப்படியே இதோட கலந்து விட்டாச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா சேர்த்தாச்சு. பாருங்கள், அப்படியே அப்படி சேர்ந்து இப்படி வெண்ணெய் மாதிரி அப்படியே திரண்டு வரணும். இதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் 1 கப்பு. கடைசி இறக்குறதுக்கு முன்னாடி நல்ல வாசத்துக்காக நெய்யும் வச்சுருக்கேன். இந்த மோதகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவில் பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காயை சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கூட அதில் ஒட்டவே இல்லை. நம்ம பிடிச்சி வைக்கும் போதும் கூட நம்ம தேவைப்பட்டால் நெய்யோ எண்ணெயோ கையில் தடவிக்கலாம். ஆனால் இந்த அளவு தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆறின பிற்பாடு இட்லி சட்டியில் கீழே தண்ணி வச்சுட்டு
துணியெல்லாம் எடுத்துகிட்டு இட்லி சட்டியில் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது மோதகம். இப்போ நம்ம மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆனோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வெந்துக்கிட்டு இருக்குன்னு. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் வேகிறதுக்கு. நல்லா ஆவி பறக்க சூப்பர். மோதகமும் வெள்ளை கொண்டக்கடலையும் ரெடி பண்ணியிருந்தேன் சுண்டலுக்கு. இப்போ அழகாக அடுக்கிட்டு காமிக்கிறேன். மோதகமும் வெள்ளை சுண்டலும் இதுதான் இன்றைக்கி எங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் உள்ள ஸ்பெஷல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேனோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.